வெல்கம் டு சின்ன சித்து ப்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்தாலே தெரியும். ஏன்னா போன வீடியோவில் இதே இடத்துல இருந்து ஆரம்பித்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட தெரியும்னு சொன்னேன். போன வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்காக கொஞ்சம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தர்ஷன் வீட்டுக்கு தான் போகிறோம். தம்பி என்ன பண்றான்னு தெரியல, வீட்டுல போர் அடிக்குது. போய் அவனை கலகலப்பு குழுக்குன்னு ஏதோ ஜாலி பண்றோம். வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க. வீட்டுக்கு போறோம், தம்பி என்ன பண்றான்னு பாக்குறோம். ஜாலியாக ஏதோ விளையாடுறோம். தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கிரிக்கெட் விளையாடுவோம் ஃபோன்ல, தோத்துட்டே இருக்க. அந்த கணக்கை தீர்க்கிறேன். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. இருட்டா இருக்கா? இருக்கும், இருட்டில் போயிட்டு இருக்கேன். ஒரே சொல்லுங்க, வெளிச்சத்துக்கு போறேன். வந்துட்டோம். பல கோடி மதிப்புள்ள அப்பார்ட்மெண்ட்ல தான் தர்ஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பார்ட்மெண்ட்டே பல கோடினா பார்த்துக்கங்க. தம்பி என்ன பண்றான்னு தெரியல, என்னால திறப்போமா? ஆனா ஒரு கெஸ் பண்ணுங்க என்ன பண்றாங்க. பாட்டு சல்லி பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலே. என்னடா டான்ஸ் இது, இப்படி இப்படி ஆடிட்டு இருக்க? என்னது அடுங்குது? ஏன் வரக்கூடாதா? இதுக்குறா இந்த சும்மா தான் போர் அடிக்குது வீட்டில். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுங்க சொல்லிக்கலாம். உன்னை எத்தனை மணி கூப்பிட்ட வீடியோ சொல்லி 6:30 கூப்பிட்டேன். மணி இப்போ எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லு. 7:30, 1 மணி நேரம் லேட்டு. என்ன இடத்துல ஒன்றும் எடுக்க சாப்பிட முடியாது. இப்போ சும்மா தான் விளாட்லாம். விளையாடலாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? மாம்பழம் இருக்கு. மாம்பழம் போய் சொல்லக்கூடாது தம்பி. அது பழைய மாம்பழம் புளிக்கும். பரவாயில்ல, கசக்குனாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி போகிறேன். அப்போ அப்படிதான் போக முடியாது. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. பண்ண சொன்னேன், அதுக்கு வாழவே சொல்லல. வரண்டா, சரி போலடா, அதாவது பண்ணலாம்டா. என்னடா விளக்கிட்டு இருக்க? போட்டு விளக்க நிறுத்துடா. விளக்கிதான் அதுக்கு இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தியே. சரி சும்மா பயமுறுத்தினான்னு நினைச்சேன். கருப்பு பட பாட்டு எனக்கு தான் இருக்குது. என்ன பண்ண போற? ஏய் இதான் வளரலான்ற. என்ன பண்ண போறேன்ற எக்கே உண்டா. பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு சார். இங்க எதுக்கு வந்திருக்க? என் பழைய கணக்க தீக்க வந்திருக்க. புரியுற மாதிரி சொல்லு. கிரிக்கெட்ல தோத்துட்டே இருக்கேன், அதை தீக்க வந்திருக்கேன். தம்பி நேரடியா வந்து அடிச்சுதான்ப்பா பழக்கம். படபடன்னு இருந்தா பிபி பாருப்பா போய். அது நேத்து பார்த்த வேலையா இருக்கும்பா. துணி துவைக்கிற வேலைன்னு சொன்னோம்ப்பா, வேற எதுவும் இல்லை. தண்ணி வரலைனா பைப்பை திருகுப்பா. தூக்கி அடிச்சிருவேன். சரிப்பா. Few moments later. கிரிக்கெட் பழைய கணக்கு ஒன்று இருக்கு, காட்டு நல்லா இருக்கு. வீடியோ எடுத்து சரி எதுக்கு வந்தேன்னு சொல்லு.
நான் வச்சு வரக்கூடாதா வீட்டுக்கு? அதுக்கு இல்லடா, மணி 7:45 ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்துருவாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை வெளியே போக சொல்ல இவனை அசத் கான் அந்த மாதிரி காமெடி பண்ண சொன்னா அங்கேயே காமெடி இல்லை. சாரிண்ணா. காமெடி பண்ண சொன்னா அசத் கானே மாறிட்டான். எங்கேயாச்சும் கடைக்கு போனா காசு எடுக்கிறதே இல்லை. ஃபோன் சாப்பிட்டு பே பண்ணிடுறோம் அப்படின்னு வருது. இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதி இந்த தப்பு அது மட்டும் எனக்கு ஆள் வேற கம்ப்ளீட் ஆக போறாப்புல. அது பெரிய விஷயமா இருக்கு. இந்த மருதப்பா நீங்க பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நான் தான் எடிட் பண்ணுவேன், நான் போட்டுருவேன் எடிட்டிங்ல. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. சரி வரலன்னா பரவாயில்ல, பணக்கார தர்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்க தான் 100 ரூபா டிஷர்ட், 200 ரூபா பேண்ட், முடிவெட்ட காசு இல்லாத மாதிரி தெரியுவான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அம்பானி இருக்கான். காட்டுறேன். என்னது ஹோம் டூரா? அப்போ ஹோம் இல்லாங்க சித்தனா சொன்ன மாதிரி தான். ஹோம் மட்டும்தான் இருக்கு, ஹோம்லாம் இல்லை, டூர்லாம் இல்லை. ஹோம் இருந்தா ஹோம் டூர் பண்ணலாம், ஹச் மட்டும் தான் இருக்கு, ஹோம் தான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, என்ன காட்டுவாங்க, உள்ள வருவீங்க, உள்ள வந்தீங்கன்னா நேரம் இந்த ரூம் தான் இருக்கும். உள்ள அவ்வளவுதான், பாத்ரூம் இருக்கும், முடிச்சு. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. அப்படியே எந்திரிச்சோம்னா இங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இதற்காகவே ஒரு பெட்டை வாங்கி படுத்துட்டு இருக்கான். ஆஹா, திருப்பிட்டாங்களே. அப்படியே இங்க வந்தீங்கன்னா நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருக்கணும், அதை படிக்காம எப்படி சித்தன மாதிரி மாறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதணும். காட்டுறேன். பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கா? நல்லா வரைஞ்சேன், ஒன்றும் கிடையாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதுக்கப்புறம் திரும்பினீங்கன்னா கையில காசு இருக்கவங்க கூட ஒரு ஊருக்கு தான் போகணும்னு நினைப்பான். நாங்க கனவுலயே பல ஊருக்கு போவோண்டாங்கிற மாதிரி இத்தனை இது எழுதி வச்சிருப்போம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் ட்ரிப்பே சும்மா இங்கே போனாதான் மால் போலாம், அங்க போலாம். முதல் ட்ரிப்பே நாங்க பெங்களூர் போகணும்னு நினைச்சு எழுதுறோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? போக முடியல. முதல் ட்ரிப் நமக்கு கூடலூர் தான். ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த இதில் அவ்வளோதான் இருக்கும். க்ரியேட்டிவிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் தான் பண்ணேன், எல்லாத்தையும் வரைஞ்சதும் நான் தான். ஏதாவது எங்கேயாவது வரையணும்னா என்னை கூப்பிடுங்க, சிறப்பாக வரையணும். வந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கையில் தம்பி வந்து என்னது புரோட்டீன் பவுடரை வாங்கி இந்த அடாப்டர் கீழே விடக்கூடாதுன்னு முட்டு கொடுத்து வச்சிருக்கான். அவ்வளோதான், இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ்ல இருந்து வந்த ஒரு ஃபேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது இங்கே ஒரு டப்பா. இது என்னது? ஆரஞ்சு ஃப்ளேவர் கிரேட்டின். இதுவும் வாங்க காசு இல்லாமல் இருக்கான். தம்பி பார்த்தீங்கன்னா கதவுக்கு வந்து முட்டு கொடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் எங்க சொல்றது? இங்க ஒரு டிவி இருக்கு. பார்க்கலாம் வந்து டப்பா டிவி மாதிரி தெரியும், ஆனா ஒரு ஸ்மார்ட் எல்ஜி டிவி பாருங்க, எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து தர்சன் பல போருக்கு போய் ஜெயிச்ச மெடல், ட்ராஃபி எல்லாமே இருக்கும். இங்கே ஆப்பிள்கிட்ட இருந்து நேரடியாக கொலாப் பண்ண ஒரு ஹெட்செட் பாக்ஸ். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த ரூம், இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. தர்சனோட அம்மா ரூம் அது. தெற்கால இருக்க ரூம் பக்கம் யாரும் போகவே கூடாது. நான் சொன்ன பாதி நெட்டி போட்டாரு. மசாலா அடிக்கி இதை பண்ணிக்கணும்னு கேட்டு போட்டு வச்சு அவங்க வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜை தொடங்கினோம்னா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கு. சாக்லேட் டிக்லேட் இருக்கா, பிஸ்கட் இருக்கு, பட்டர் இருக்கு. பார்த்தாலே தெரியும் சாக்லேட் வரதுக்குள்ள எடுத்தோம்னா தான் நமக்கு நல்லது. பார்த்தீங்களா, சித்தரை வீட்டில் சாக்லேட் இருக்க மாதிரியே இப்பவும் சாக்லேட் வச்சிருக்கான். அவங்க வந்து கேட்டுட்டு எடுத்தாங்க, நம்ம கேட்காம இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். செருப்பு பிஞ்சு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாக். சரிங்களா, அம்பானி வீட்டில் இருந்து நேரடியாக உள்ள கிளாக். சாக்லேட் இருக்கு, கேட்டோன்னா பல மாதத்துக்கு முன்னாடி தான்.
சாக்லேட் இருக்கு, எடுத்துக்கிட்டா? என் தங்கச்சி எடுத்துட்டேன். அது என்ன முடியாதுல்ல, ஒன்று சாப்பிட்டேன், இன்னொன்று மாதிரி எடுத்துருவேன். மாட்டி போடுவா. பரவாயில்ல, நான் கேட்டால் நீ சாப்பிட்டேன். ஏன்டா இப்படி இருக்க? ஒரு சாக்லேட் தானே எடுத்தேன், எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. நான் வச்சுக்கோ. எதுக்குடா? ஆர்டர் பண்ணவா? வேணாம் தம்பி, காசு இல்லப்பா. என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல? உள்ள ஒண்ணுமே இல்லையா? அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? லேஸ் வாங்கி தரவா? லேஸ் சாப்பிட்டதே இல்லையாடா, எனக்கு வாங்கி கொடுறா லேஸ். 30 ரூபா போட்டிருக்கு. 10 ரூபா 30 ரூபான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் 10 ரூபா தான்டா. இது எவ்வளோ? 20 ரூபான்னு போட்டுருக்கு. 10 ரூபா இது வாங்கிக்கலாம். 20 ரூபா வேணாண்ணா, 2 வாங்கிக்கலாம். 38 ரூபா. ஏன் விளைவிச்சாச்சா? என்னங்க இது, ஒரு இது வாங்க 38 ரூபான்னு காட்டுது. போய் நடந்தா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். சரி லேஸ் வாங்க, அதான் சொன்னோம் திங்கிற மாதிரி. எங்கடா பிரைஸ்ல வைக்க முடியாதா? 20 ரூபா 30 ரூபா. பேசாம தக்காளி வாங்கி தரவா? தக்காளி வைக்க கையில புளிச்சிட்டு போறியா? கேக் பாரு, பீஸ் கேக்லாம் தருவாங்க. சிங்கிள் பீஸ் கேக் இதோட 66 தான் காட்டுது. எடுத்து 66 ரூபாய் கேக் இருப்பான். செம்ம வாங்கிடலான்ற. எவ்வளவு பெரிய கேக் பாரு, 66 ரூபாய்க்கு ஒர்த்தா இது பாருங்க. 26 ரூபா போட்டுருக்கேன். 300 ரூபா ஃபார் 2 பேக்கரி பொருள். இது எவ்வளவு? இது 475 ரூபா. கம்மி பண்ணி 66 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்கா. ஆஹா, 66 ரூபாய் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கானே. எல்லாமே எதுல 66 ரூபாய்க்கு இல்லையே? தெரியலையே, அவன் இருக்குன்னு அர்த்தம். நீ இது வாங்கிக்கலாம் சாம. பவுண்டு கேக் செமையா இருக்கு பாருங்க. டீ கேக் தான் 175 ரூபா போட்டிருக்காங்க. வேஸ்ட். வேற பானிபூரி சாப்பிடலாமா? பானிபூரி சாப்பிடணும் போல. டீ கடையில போய் கேட்டாலே 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பான். பானிபூரி 90 ரூபா. சூப்பர்ண்ணா. 90 ரூபா. 105 ரூபா. 4 பணியாரம் எவ்வளவு போட்டிருக்கு? 105 ரூபா. இதை ஒரே இதை வந்து கடையில போய் 100 ரூபாய்க்கு மாவு வாங்கினா குடும்பமே சாப்பிடலாம். ஆனா வந்து 4 பீஸ் பணியாரம் குழம்பு வருமானே. 60 ரூபா பானிபூரி. 77 ஃபேமிலி பேக் பானிபூரி 50 பீஸ் 363 ரூபா. 10 ரூபாய்க்கு 5 தருவான். அப்ப 50 ரூபாய்க்கு எவ்வளவு தருவானுங்க? 50 ரூபாய்க்கு கொடுத்துருவானுங்களே. சி 25 100 ரூபாய்க்கு வாங்கினா கரெக்டா இருக்கும். 100 ரூபா போட்டுருக்கு. சரி, பானிபூரி விலை எச்சா இருக்கு. வேற ரஸ் பார்ப்போம். ஐஸ்கிரீம் எல்லாமே அதிகமாக ஸ்விக்கியில் 35 ரூபா 44. 20 ரூபாய்க்கு எதுவும் விற்க மாட்டாங்களா நீங்க? எல்லாமே 35 ரூபா. இன்ஸ்டாமார்ட் கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கி சாப்பிட பேசாம. சூப்பர் ஐடியா. கொத்தமல்லி ஜூஸ் வாங்கி போட்டு குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். காளான் கலக்கி முட்டை 5 கலக்கி எவ்வளவு பாப்போமா? 5 ரூபா முட்டை இருந்தா போதும், அசால்ட்டா போட்டு சாப்பிடலாம். 25 ரூபாயா? கலக்கி மாதிரியா இருக்குது, ஏதோ வாங்கி எடுத்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பாங்க எல்லாட்ட. 25 ரூபா 34 ரூபா 49 ரூபா 19 ரூபாய்க்கு இருக்கு. சூப்பர் போட்டுறவா? பாரு கலக்கி வச்சு என்ன பண்றது? டேய் வாங்கடா. கலக்கிடலாம். அதெல்லாம் கலக்கிலாம் வேணாம்டா, நல்லாவே இருக்காதுடா. போட்டுடா. 109 ரூபா. இங்க பாருங்க, ஒரு கலக்கி 19 ரூபான்னு இருக்கு. எங்க காணும்? ஆனா 109 ரூபா கலக்கி இதுலதான் இருக்கு. 19 ரூபா 2 பே 109 ரூபா. வாங்குடா. எதுக்குள்ள நல்லதுதான். 109 ரூபாய்க்கு எவ்வளவு முட்டை வாங்கிடுவேன். இதெல்லாம் வேணாம்ப்பா. ஒன்னா கேள்வி கேம் தான் விளையாடணும். கேம் விளையாண்டு கிளம்பிடலாம். கேம் ஆச்சும் விளையாடலாம். எடு, ஃபோன் எடு.
அவன் என்ன வருவானா மாட்டானா? வீடியோ எடுத்து முடிச்சலாம் அதாட்ட. இதுதான் கைஸ் என்னோட பழைய ஃபோன். இவன் தான் ரொம்ப பாவம். ஏன்னா நானே ஒரு 4-5 டைம் டிஸ்பிளே உடச்சிட்டேன். ஆனால் இப்போ வரையும் தாங்குறான், இன்னும் பேசுகிறான். எவ்வளவு பார்த்திருப்பேன். முக்கியமானது இந்த வால்பேப்பருக்கும் எனக்கும் ஒரு பெரிய இந்த வால்பேப்பருக்கும் எனக்கும் பெரிய கதை இருக்கு. ஆள் விட்டு போனா வால்பேப்பர் தேவை. தம்பி வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு வெளியே வந்தேன்னா ஆர்டர் போடலான்னு தான் வந்தேன். வெறுப்பாவது இதை வாங்கி தர மாட்டேறான். 19 ரூபாய்க்கு சாஸ் வாங்கி தரேன்டான். காளான் போடலாம். 170 ரூபா, 110, 120 ரூபாய் போகுமா? வரும். கேஷ் ஆன் டெலிவரி போடும். போட்டாச்சு தெரியுது நினைக்கிறேன். போட்டாச்சு. சொல்லுங்க. சும்மா சொன்னாங்க. எங்க போயிட்டு இருந்தேன்? கீழே தான் போனேன், ஆள் இல்லை, சும்மா சொன்னான். சூப்பர் பண்ணு. போன் அடிச்சுடா. யாராரு யாருன்னு பாக்கலாம். ஹரி அண்ணன் வந்து ஹலோ. வரேன். கூட்டோ போ. எனக்கு வேற வேலையே இல்லை, சும்மா அது இங்க வாமா. நோட் பண்ணீங்கன்னா இப்போ கூட அறிவல்ல அவன் வரலான்ட்டான். அப்பேலேயே நான் அவன்கிட்ட பேசும்போதே வரலான்ட்டான். சும்மா உழப்பல். இப்போ கீழே வந்து காளான் வந்துருக்கு, அதை வாங்கிதான் போகிறேன். அது என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்ப்போம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இங்கே காணும் ஆளையே. இவர் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். மக்களை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, வாங்கியாச்சு. இவ்வளோதான் இருக்குது. ஐயோ, கடையும் போடல. 170 ரூபா. சரி ஆர்டர் போட்டுனா கூட ஏதோ பெரிய பாக்ஸில் வரும்னு நினச்சேன். பாக்ஸ்லேயும் வரல. இப்படி கவரில் கொடுத்துட்டு இருக்காங்க. பாதையாவும் சொல்லிடுறேன். கேட்டால் இதுவும் சொல்லணும். பார்க்கலாம். என்ன பையன் ஏமாத்திடலாம். என்ன சொல்ல போகிறான் இல்லையே. ப்ரோ ஏதோ காளான் வாங்கிடுவா. ஆர்டர் வந்துருக்கு. எது காளானு தெரியல, வந்துருக்கு. ஆர்டர் போட்டியா? வந்துருக்கு. ஆர்டர் போட்டியா? சரி, இது ஃபோனில் பண்ணுறேன். வந்துருக்கு. இப்போதான் கீழே அடிய கூப்பிடலான்னு போனேன். ஃபோன் பேசிட்டு இருக்காங்க கீழே. வரானா வாடா, இங்கே மேலே தான்டா அப்படின்னு காமிச்சு விட்டேன். இங்கே ஏன்டா வாடான்னு. காசு எது தெரியல, நீ தான்டா பார்க்கணும். ஆர்டர் போட்டியா? காசு ஏது காசு? இப்போ குட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். சரி, எவ்வளோ அது? எவ்வளோன்னு சும்மா கெஸ் பண்ணி பார்க்குறேன். 30 ரூபாயா? 30 ரூபா. இது எவ்வளோ? சும்மா கெஸ் பண்ணி காளான்னு போட்டு பார்த்தீங்களே. எவ்வளோ காட்டி எவ்வளோ? 80 ரூபா வாங்கிட்டியா? 80 ரூபாய் எவ்வளோ இது? இவ்வளோ காணா சொல்லு. 170 ரூபா. 170 ரூபா.
உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா இது பிச்சைக்கார மாதிரி இருக்கு. என்ன கடையில வாங்கி தொலைஞ்ச? டிவியில 150 ரூபாயும் 60 ரூபாயும் போட்டுருந்துச்சு. நம்ம அவ்வளோதான் போட்டுருந்துச்சு. டெலிவரி சர்வீஸ் வீட்டு கடையெல்லாம் பார்க்கல. ரேட்டிங் 3 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க. 3 ரேட்டிங் பார்த்து வாங்குவாங்க. சீப்பா இருந்துச்சு. வீட்டில் வர அதை சமைச்சிக்கலாம். இப்படி கொடுப்பாடுங்க. சரி நிறைய இருக்கும் நினைக்கிறேன். என்னடா பிதுங்கி கிடைக்கலாம். உள்ள இருந்து எடுத்து கொடுத்தாங்க. நானும் ரிட்டர்ன் பண்ணி காசு ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். போயிட்டாங்க. அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கீழே போனேன். அப்புறம் அறியங்க அவன் பேசிட்டு இருக்கான்டா கீழே. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையே சொல்லிட்டேன். இது எதுக்கு வாங்கினேன் வாங்காதுடா. சரி வாங்கியாச்சு, என்ன பண்றது? சாப்பிட்டுதான். என்னடா இது இது பாருங்க பிதுங்கி கிடக்கு. இப்பதானே கொடுத்தாங்களா, நான் இப்படி வாங்கினேன். அதனால போயிடுச்சு. அள்ளி கொடுத்தாங்க. நிறைய பயணம் கவர் என்ன ரேட்டிங் பாரு எப்படி பிதுங்கி இருக்கு. இப்படி வாங்கினேன்டா, அதனால போயிடுச்சுடா. சரியா வாங்கிட்டா தெரிஞ்சா வாங்கிருக்க மாட்டேன். சரி விட, இதெல்லாம் இருக்கு. இது பாருங்க, ஸ்பூனே வெள்ளி ஸ்பூன். இங்கடா காலால காதா இருக்கு. மிச்சதீங்க இருக்கு. 110 ரூபா வந்துச்சு. ஃபுல்காலம் தெரிக்குது. ஃபுல்காலம் 310 ரூபா வந்துச்சுடா. சரி வெங்காயம்லாம் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. காவாசி இங்க பாரு. ஸ்பூன் எங்க ஆர்டர் போடாத வேஸ்ட் வேலை எச்சும் சொல்லல. நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆன்லைன் 30 ரூபா காவாம். 30 ரூபாய்க்கு எந்த காலத்துல இருக்க? ஒரு பேல்பூரி பானிபூரியே இந்திக்காரன் 120 ரூபா 120 ரூபாங்க. எப்படா சாப்பிட போட சொல்ற? சாப்பிடுறேன். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடுவேன். கடை பேர் போட்டுருந்துச்சு. என்ன கடை எடு போன ஏதோ பொங்குன்னு ஏதோ போட்டுருந்துச்சு. இன்னைக்கு எந்த தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியல சாமி. அழுவுற 190 ரூபாய்க்கு எவ்வளோ ஸ்காலா வாங்குவாங்கடா. 170 ரூபாய்க்கு நானே வாங்க வேற வழி இல்ல. இருங்க அங்க சாப்பிட்டு வரேன். இங்க பேசவும் தோண மாட்டேங்குது, ஒன்றும் தோண மாட்டேங்குது. சமையல் நல்லா ஃப்ரைட் ரைஸு, இல்லைன்னா நூடுல்ஸு, கேஎஃப்சி சிக்கனு, பிரியாணி கூட 150 ரூபாய்க்கு இருக்கும். பிரியாணியே 150 ரூபா தானே. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. யோசிக்காம விட்டுறேடா நீ. காளானியா? சரி காளான் மிஞ்சி போனா டெலிவரி சார்ஜ் 100 ரூபா வரும். யாரு புது நம்பரு? ஒரு நிமிஷம். ஹலோ
இன்னொன்று வரேன் சத்தியம். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டியா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோலம் மட்டும் நான் பண்ண வேண்டியது இருக்க பண்ணிக்கிறேன்.